செய்தியை பார்க்கிறோம். ஆவணங்களின் அடிப்படையில் பாமக தலைவர் அன்புமணிதான் என தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ராமதாஸ் தரப்பு தொடுத்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் இந்த பதிலை வழங்கியிருக்கிறது. பாமக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையில் பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் தொடர்வதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. பாமகவில் இரு தரப்பில் பிரிவு ஏற்பட்டிருந்த நிலையில் ராமதாஸ் தரப்பிலிருந்து இதுகுறித்து உரிமை கோரி தேர்தல் ஆணையத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய அந்த வழக்கின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் பாமக தலைவராக அன்புமணி இருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தின் விவரம். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பாமகவுடைய கட்சி விவகாரம் தொடர்பான விசாரணை என்பது இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. மினி புஷ்கர்னா நீதிபதியினுடைய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்த பொழுது குறிப்பாக தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ள ஆவணங்கள் அடிப்படையில் முழு முடிவுகளையும் எடுப்பதற்கான ஒரு அதிகாரம் என்பது இருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது அன்புமணி பாமகவுடைய தலைவராக இருக்கிறார் என்ற ஒரு விளக்கத்தையும் அவர்கள் இன்றைய விசாரணையின் பொழுது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்குகள் வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக நடைமுறை விதிகள் மட்டுமல்ல வழங்கப்பட்டுள்ள ஆவணங்கள் குறிப்பாக கட்சியினுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அவர்களுடைய கையெழுத்துடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் அடிப்படையில் யாருக்கு இந்த கட்சியினுடைய உரிமை என்பது இருக்கிறது என்பதை முழுமையான ஒரு அதிகாரம் முழு தகவல் எடுப்பதற்கான ஒரு அதிகாரம் என்பது அவர்களுக்கு இருக்கிறது என்ற ஒரு விளக்கத்தையும் இந்த விசாரணையின் பொழுது அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தொடரப்பட்டிருந்த இந்த பாமகவுடைய விவகாரத்தில் தொடரப்பட்டிருந்த மேல்முறையீட்டு சீராய்வு மனுவை தற்பொழுது முடித்து வைத்து உத்தரவிடுவதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி மினி புஷ்கர்னா தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் பல்வேறு வாதங்களை அன்புமணி மற்றும் டாக்டர் ராமதாஸ் தரப்பு என்பது இரண்டு பேரும் மாற்றியாக முன்வைத்திருந்த நிலையில்தான் இந்த ஒரு விவகாரத்தில் தற்பொழுது முடித்து வைத்து டெல்லி உயர்நீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போதைய விதிகள் தற்போதைய ஆவணங்கள் அடிப்படையில் பாமகவுடைய தலைவராக அன்புமணியை தொடர்கிறார் என்ற ஒரு விளக்கத்தையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சுஜித்ரா, இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.